மீனவர்ன்றது ஒரு ஜாதி கிடையாது. மீனவர்ன்றது வந்து அது ஒரு தொழில் சார் சமூகம் தானே தவிர அது ஒரு சாதி கிடையாது. அது பல்வேறு சமூகங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 18 பாரம்பரிய மீனவ சமூகங்கள் வந்து அந்த மீனவர் சமூகத்துக்குள்ள இருக்காங்க. மீனவர் சமூகம் வந்து இப்ப எப்படி விவசாயம் சொல்றோமோ அதே மாதிரிதான் மீனவர்கள். நெசவாளர்கள்ல வந்து எத்தனை சாதிகள் நெசவு தொழில், அதே மாதிரி வந்து விவசாயம் பண்றதுல வந்து எத்தனை சாதிகள் இருக்கு. அதே மாதிரி பாரம்பரிய மீனவர்கள் அப்படின்னும் போது குறிப்பிட்ட சாதிகள் தமிழ்நாட்டில் வந்து நீங்க திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 18 சமூகங்கள் வந்து இருக்கு. அதுல வந்து குறிப்பிட்ட அளவில் பாத்தீங்கன்னா பட்டினவர்ன்றது வந்து பெரும்பான்மையாக இருப்பாங்க. அடுத்தபடியாக வந்து முக்குவர், பரதவர் அப்படின்ற 2 சமூகங்கள் வந்து அதுக்கு அடுத்தபடியாக இருப்பாங்க. அதை விட கம்மியா மற்ற சமூக கடையர்கள், படையாட்சிகள், பல்வேறு சமூகங்கள், மீன்பள்ளி வன்னியர் சமூகங்கள் கூட அதுல இருக்கு. இதெல்லாம் பாரம்பரிய மீனவ சமூகத்தில் வரக்கூடிய பல்வேறு சமூகங்கள் அதுல இருக்காங்க. கடையர் ஈழ தேசிய தலைவராக இருந்த பிரபாகரன் கூட ஒரு மீனவ சமூகம் தான். அவருடைய சமூகமும் இங்க இருக்கு. முன்னாடி திருவொற்றியூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்த வேணுகோபால் வந்து அந்த கரையர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஸோ இப்படி இருக்கக்கூடியதுல இத்தனை சமூகங்கள்ல ஒருத்தருக்கு கூட கொடுக்கலன்றதான் இப்ப வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கு.